இன்று புதிதாக சகோதரன் டேவிட் கருணாகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நெய்வேலியில் இருக்கும்போது சுமார் 32 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களை நான் அறிமுகமாகி இருக்கிறேன். இப்போ மீண்டும் பார்ப்பது பெரிய மகிழ்ச்சி. ஊழியத்தில் இருப்பதில் இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அநேக இடங்களுக்கு போகும்போது நான் பார்த்திருக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பு சந்தித்தவர்கள் இன்றைக்கு சந்திக்கும் போது வருகிற ஒரு புதிய உற்சாகம். நம்ம நித்திய வீட்டிற்கு போகும்போது யாரையெல்லாம் பார்க்க போகிறோம் இல்லையா? இயேசுவோடு இருக்க போகிறோம், ஆதாம் ஏவாளை பார்க்க போகிறோம், ஆபிரகாமை பார்க்க போகிறோம், மோசேயை பார்க்க போகிறோம், தாவீதை பார்க்க போகிறோம், பவுலை பார்க்க போகிறோம், இன்னும் எண்ணற்றவர்கள். கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. கிறிஸ்தவ ஐக்கியத்திற்கும் உலக மனிதரோடு உள்ள நட்புக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல இந்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்டவை. இதிலே பொதுவான சில காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்தான் அப்ளிகபிள். சமீபத்திலே ஒரு அரசியல்வாதி யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை என்று ஒரு சொற்பொழிவு ஆற்றினார். அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது, அதைத்தான் அம்பேத்கரும் சொன்னார் என்று. அம்பேத்கரும் பவுலும் ஒன்றா? அம்பேத்கருக்கு ஆண்டவரை தெரியுமா? ஆண்டவர் பவுல் மூலம் என்ன சொல்லுகிறார் என்பதை அம்பேத்கர் அறிந்திருந்தாரா? பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இது பிள்ளைகளுக்கு உரியது. இதை கொண்டு போய் இதை எடுத்து பொது மேடைகளிலே பயன்படுத்துவதை கர்த்தர் விரும்ப மாட்டார். இட்ஸ் a private communication from God to his family. கர்த்தருடைய குடும்பத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் போதனையை ஒழிய இந்த உலகமெல்லாம் பொது உடைமை ஆகிவிடும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. கம்யூனிசத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்தவத்தை எடுத்து புரட்டித்தான் கம்யூனிசத்தை உருவாக்கினார்கள், இஸ்லாமை உருவாக்கினார்கள். ஆகவே நாம் இதில் தெளிவோடு இருக்க வேண்டும். சரி, நாம் இந்த கொஞ்ச நாட்களாக பவுல் அப்போஸ்தலனுடைய எப்படி அவர் ரட்சிக்கப்பட்டார், எப்படி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார், என்னென்ன ஊழியம் செய்தார் என்பவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக அவருடைய முதல் பிரயாணம், 2வது மிஷனரி பிரயாணம் பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய 3வது மிஷனரி பிரயாணத்தை பார்க்கலாம். நாம் மையமாக வைத்திருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 21வது அதிகாரம் 14வது வசனம் வரை. அங்கேதான் அவருடைய 3வது மிஷனரி பிரயாணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 18:23 வாசிப்பீங்களா? அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிராமம் கிராமமாய் கலாத்தியா நாட்டிலையும் பிரிகியா நாட்டிலையும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினார். சரி, போதும். அதாவது இங்க என்ன பார்க்கிறோம்? பவுல் 2வது பிரயாணத்தை முடித்துவிட்டு திருப்பியும் அந்தியோகியாவுக்கு போய்விட்டார். அந்தியோகியாவிலே சில காலம் தங்கி இருந்த பிறகு அவர் கலாத்தியா, பிரிகியா ஆகிய அந்த பகுதிகள், ஏற்கனவே அவர் சென்ற பகுதிகள், அங்கே சென்று சீஷரை திடப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீஷர் என்றால் யார்? சபை. அந்த பகுதிகளிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர் ஊழியம் மூலமாக, வேறு ஊழியங்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் இருந்தன. கலாத்தியாவில இருந்தன, பிரிகியா தேசத்தில இருந்தன. அங்கே சென்று சீஷர்களை திடப்படுத்தினார். பவுலுடைய ஊழியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பல காரியங்களிலே ஒன்று, கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு சீஷர்களாக மாறினவர்களை திடப்படுத்துகிற ஊழியமும் தேவைப்படுகிறது.
ஏதோ அரைவரையாக நெருப்புக்கோழி என்ன செய்யுமா? முட்டையிட்டு மண்ணுல புதைச்சு வச்சுட்டு ஓடி போயிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ ஊழியம் என்பது பொறுப்போடு பிள்ளைகளை பெறுவது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்கள் சீஷர்களாக மாற வேண்டும், அவர்கள் அப்போஸ்தலர்களாக மாற வேண்டும், அவர்கள் இன்னும் சீஷர்களை உருவாக்குகிறவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து வந்தார். 24வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். சரி, அந்த அப்பல்லோ பாருங்க, அந்த கொரிந்து நகரிலே 1 கொரிந்தியர் 1:12 வாசிங்க. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றீர்கள், என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று ஒருவன் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்கும் அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. சரி, இங்கே கிறிஸ்துவை தவிர 3 பேரை பற்றி சொல்லுகிறார். யாரெல்லாம்? அப்பல்லோ, பவுல், இன்னொன்று கேபா. அப்பல்லோ என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனிதன், இப்போ நம்ம வாசித்தோமே அவர். பவுலையும் நமக்கு தெரியும். கேபா என்றால் யார்? பேதுரு. பாருங்க, யூதர்கள் நடுவிலே பிரசித்த பெற்ற ஊழியர் அன்றைக்கு பேதுரு, புறஜாதியார் நடுவிலே பெயர் பெற்ற ஊழியர் பவுல். அவர்களை போன்ற ஒரு பிரசித்தி பெற்ற மனிதனாக அன்றைக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டவர் தான் அப்பல்லோ. அந்த அப்பல்லோவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஒரு யூதன், யூத மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சேர்ந்தவர். யூதர்கள் எல்லா இடங்களிலும் அன்றைக்கு பரவி இருந்தார்கள். அலெக்சாண்ட்ரியா எங்க இருக்கிறது தெரியுமா? எகிப்திலே, ஆப்பிரிக்காவிலே எகிப்திலே அன்றைக்கு அலெக்சாண்டரால் கட்டப்பட்ட ஒரு மாநகரம். அது கல்விக்கு பெயர் பெற்ற நகரம். அது மட்டுமல்ல, அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் அங்கு நிறைய இருந்தார்கள், வேத பண்டிதர்கள் நிறைய இருந்தார்கள். அன்றைக்கு யூதர்களுக்கு எபிரேய பாஷை மறந்து போக ஆரம்பித்திருந்தது. ஏனென்றால் அவர்கள் பரவி எங்கும் சிதறி இருந்தார்கள். அன்றைக்கு உலகெங்கும் பொது மொழியாக இருந்தது கிரேக்க மொழி. ஆகவே இந்த வேதாகமத்தை, அப்போது பழைய ஏற்பாடுதான் வேதாகமம், இந்த பழைய ஏற்பாட்டை யூதர்களுக்கே வாசிக்க தெரியவில்லை. அவர்களுக்கு கிரேக்க மொழி எழுத வாசிக்க தெரியும், அதன் அர்த்தம் தெரியும், அதுல பேச தெரியும். ஆனால் எபிரேய பாஷை அவர்களுக்கு எழுத வாசிக்க தெரியவில்லை. ஆனால் வேதாகமம், பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலே தான் இருக்கிறது. எனவே என்ன செய்தார்கள்? அந்த அலெக்சாண்ட்ரியாவிலே தான் எபிரேய மொழியிலிருந்து பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். அந்த மொழிபெயர்ப்புக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. என்ன தெரியுமா? செப்டியூஜென்ட். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? செப்டியூஜென்ட். செப்டியூஜென்ட் என்றால், செப்டா என்றாலே 7, 70 வேத வல்லுநர்கள் சேர்ந்து செய்த மொழிபெயர்ப்பு அது. ஆகவே 70 பேர் மொழிபெயர்ப்பு என்கிறது பொருள் கொள்ளும்படி தான் செப்டியூஜென்ட் என்று அது சொல்லப்படுகிறது. ஆக இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணம் கல்வி அறிவுக்கு புகழ்பெற்ற பட்டணம், இறையியலுக்கு புகழ்பெற்ற பட்டணம், வேத பண்டிதர்கள் இருந்த பட்டணம். அந்த பட்டணத்திலிருந்து வந்த யூதன் தான் அப்பல்லோ. அவன் யூதன், அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தான். வேறு அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாதுரியவான். சாதுரியவான்னா என்ன? ரொம்ப ஸ்கில்ஃபுல். ஆமா, திறமை மிக்கவன். திறமை மட்டுமல்ல, எல்லார்கிட்டையும் எப்படி யாரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் தெரியும். சிலர் எங்க போனாலும் சண்டை போடுவாங்க.
இவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், சாதுரியமாக நடந்து கொள்வார். அது மட்டுமல்ல, வேதாகமங்களில் வல்லவன். வேதாகமங்களில்னா எந்த வேதம் எல்லாம்? நமக்கு வேதாகமம் வேதாகமம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? அதனால வேதாகமங்கள் சொல்லும் போது அது வேதாகமத்தின் பன்மை என்று நினைத்து விடுகிறோம். ஆகமங்கள், வேதத்தின் ஆகமங்கள். ஆகமங்கள் என்றால் என்ன? இல்ல, அந்த 39 புஸ்தகங்களும், பழைய ஏற்பாட்டின் 39 புஸ்தகங்களும் ஆகமங்கள் தான். ஆகமங்கள் என்பது அந்த 5 ஆகமங்கள் தவிர தீர்க்க தரிசனங்கள், சங்கீதங்கள் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தன. இந்த எல்லாவற்றிலும், இந்த 39 புஸ்தகங்களிலும் இந்த அப்பல்லோ தேறினவனாயிருந்தான், வல்லவனாயிருந்தான். He was an expert. ஏன் இது முக்கியமா நமக்கு? கண்டிப்பாக முக்கியம். இன்றைக்கு யோவான் 3:16 வைத்தே வாழ்க்கை பூராவும் ஓட்டி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தால் வேத ஆகமங்களில் வல்லவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும். இந்த வேத ஆகமங்கள் எல்லாவற்றையும் தரவாக தெரிந்திருக்க வேண்டும். அன்றைக்கு பரிசேயர்கள் அப்படி தெரிந்து வைத்திருந்தார்கள். பவுலும் சவுலாக இருக்கும்போது அவர் பரிசேயர். கடைசியாக கூட அவர் சொல்லுகிறார், எருசலேமிலே அவரை கொலை செய்ய முயற்சி செய்த போது சொல்லுகிறார், நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு கடந்த கால பரிசேயன் என்று சொல்லவில்லை, இன்றைக்கும் நான் பரிசேயன் தான் என்பதை அழுத்தி சொல்லுகிறார். வேதாகமத்தை அறிந்தவன் என்கிற அந்த ஒரு கணம் நமக்கு இருக்க வேண்டும். ஊழியத்திற்கு செல்லுகிற இடங்களிலே கூட, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை இன்னும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இன்னும் அதில் இருக்கிற சந்தேகங்களை தெளிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். சரி, அந்த அப்பல்லோ எபேசுவுக்கு வந்தான். 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்துல தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். சரி, போதும். இங்க என்ன பார்க்கிறோம்? எபேசுவுக்கு வந்தவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டவர். இந்த அப்பல்லோ கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டவர். வேதாகமத்தை அறிந்தவர் மாத்திரமல்ல, கர்த்தருடைய மார்க்கத்திலே. வேதாகமம் என்றால் அன்றைக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான். அந்த பழைய ஏற்பாட்டிலே பரிசேயர்களும் மற்ற யூதர்களுக்கும் இருந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கிறிஸ்து என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இவன் இயேசுவே கிறிஸ்து என்பதை உணர்ந்திருந்தான். அதுதான் மற்ற யூதர்களுக்கும் இவனுக்கும் இருந்த வித்தியாசம். அதுதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு முக்கிய அடையாளமாக இருந்தது. ஆக கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டவர். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. என்ன ப்ராப்ளம் என்றால், யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவர். இதை பற்றி நமக்கு தெளிவான புரிந்து கொள்ளுதல் தேவை. இன்றைக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால நிறைய குழப்பங்கள், நிறைய பிரிவுகள், தேவையில்லாத பிரிவுகள். இது ரொம்ப எளிதான ஒரு சத்தியம். இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஞான ஸ்நானம் என்பது வேதாகமத்திலே மோசே உடைய ஞானஸ்நானம் என்று பழைய ஏற்பாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேக்குள் ஞானஸ்நானம் என்று. அது என்ன? அவர்கள் செங்கடலை கடக்கும் போது தண்ணீரால் சூழ்ந்து கொள்ளப்பட்டிருந்தார்கள். மேலே மேகங்கள் இருந்தது. அந்த மேகங்களும் தண்ணீர் தானே.
ஆகவே அவர்கள் தண்ணீருக்குள்ளாக சென்று வெளியே வந்தவர்கள் என்பதை குறிப்பிடுவதற்காக மோசேக்குள்ளான ஞானஸ்நானம் என்று அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தவர்கள். அது ஒரு ஞானஸ்நானம். இரண்டாவதாக சொல்லப்பட்ட ஞானஸ்நானம், மேசியாவாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு வருகிறார் என்பதை முன் அறிவிப்பாளராக வந்தவர் தான் யார்? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் நீதிக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். ஆகவேதான் இயேசு கூட யோவான் ஸ்நானகனின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். எதற்காக பெற்றேன் என்று சொல்லுகிறார்? எல்லா நீதியையும் நிறைவேற்றும்படி. அதாவது மனிதர் என்னென்ன நீதியை நிறைவேற்ற வேண்டியது இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஒன்றும் பாக்கி இல்லாமல் இவரும் நிறைவேற்ற வேண்டும். அப்ப யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், ஐயையோ, நான் உம்முடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு கூட திராணியற்றவன், தகுதியற்றவன். எப்படி நீர் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு எப்படி ஞான ஸ்நானம்? சொல்றதை கேளு, இது பண்ணித்தான் ஆக வேண்டும் என்கிறார். ஏனென்றால் இயேசு நமக்கு முன்மாதிரியை வைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ஞான ஸ்நானம் அன்றைக்கு இருந்தது. அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யார்? இயேசு பெற்றிருந்தார், அவருடைய சீஷர்கள் எல்லாம் பெற்றிருந்தார்கள். அன்றைக்கு கிறிஸ்துவின் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தின எல்லாருமே யோவானுடைய ஞான ஸ்நானத்தை பெற்றிருந்தார்கள். ஓகே, அதற்கு பிறகு இயேசு சொன்னார், நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார். அதாவது திரியேகம் அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதிலே வலியுறுத்தப்படுகிற ஆவிக்குரிய சத்தியம் என்னவென்றால், மோசேயின் ஞானஸ்நானம் அல்ல, யோவானின் ஞானஸ்நானம் அல்ல. இப்போது பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து விட்டார் அல்லவா? அதற்கு பிறகு கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் அது மோசேயின் ஞானஸ்நானத்தை போன்றதல்ல, யோவானின் ஞானஸ்நானத்தை போன்றதல்ல. அதிலே இயேசு இருக்கிறார், அதிலே பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த மூன்று பேரையும் உள்ளடக்கிய ஞானஸ்நானம். இந்த மூன்று பேரையும் உள்ளடக்கிய ஞானஸ்நானம் எப்போது இருந்து ஆரம்பமாயிற்று? பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, திருச்சபை பிறந்த பிறகுதான் இந்த ஞான ஸ்நானம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்போ பழையவர்கள் எல்லாம், அப்போலோ போன்றவர்கள் கூட யோவானிடத்திலே ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். ஆனா இங்கே இந்த எபேசுவிலே வேற இடங்களிலே இருக்கிற புதிய விசுவாசிகள், அவர்களுக்கு என்ன ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. யூதர்கள் சொல்லுகிறார்கள், யோவான் ஞான ஸ்நானம் கண்டிப்பா எடுக்கணும்ப்பா என்று. கிறிஸ்தவ ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இந்த புதிய ஞான ஸ்நானம் நீங்கள் எடுத்தால் போதும். புதிய ஞான ஸ்நானத்திற்கு அவர்கள் அடையாளமாக சொன்னது இந்த இயேசு ஞான ஸ்நானம் இருக்கு இல்லையா? யோவான் ஞான ஸ்நானம் இல்ல, இயேசு ஞான ஸ்நானம். அந்த இயேசு ஞான ஸ்நானம் தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை உள்ளடக்கிய ஞான ஸ்நானம். ஆகவே யோவானுடைய ஞான ஸ்நானத்திற்கும் இந்த ஞான ஸ்நானத்திற்கும் என்ன வித்தியாசம்? அங்கே பரிசுத்த ஆவி இல்லை, அது ஆயத்தத்திற்கான ஞான ஸ்நானம். இது ஆவியானவர் எனக்குள்ளே வந்திருக்கிறார், இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார், பிதா எனக்குள்ளே இருக்கிறார் என்பதை தெளிவாக உணர்த்துகிற ஒரு ஞான ஸ்நானம். இப்ப பிரச்சனை என்னவென்றால், அப்பல்லோ யோவானின் ஞான ஸ்நானத்தை தான் எடுத்திருக்கிறார். ஆனா பவுல் வந்து இந்த ஊர்ல கேட்கிறாரு, நீங்க விசுவாசிகளான போது என்ன ஞான ஸ்நானம் பெற்றீர்கள் என்று. அவங்க எல்லாம் சொன்னாங்க, நான் வழக்கம் போல யோவான் ஞான ஸ்நானம் பெற்றோம். அப்போ பவுல் கேட்கிறார், இயேசுவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறவில்லையா என்று. இல்லையே,
பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் பெறவில்லையா? பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்கிறார்கள். இது அர்த்தம் என்னவென்றால், அப்போதான் சபைகள் வளர ஆரம்பிக்கின்றன. எல்லா புதிய ஏற்பாட்டு போதனைகளும் முழுவதுமாக அவர்களுக்கு கிடைத்து விடவில்லை. இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற விசேஷ ஸ்லாக்கியம் என்னவென்றால், எல்லா போதனைகளும் அப்படியே முழுவதுமாக பார்சல் பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே நமக்கு லகுவாக இருக்கிறது. அவர்களுக்கு அன்றைக்கு ஒன்றொன்றாக புதிதாக கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இயேசுவின் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அந்த ஞான ஸ்நானத்தை பெறுகிறார்கள். இன்றைக்கு சில பிரிவினர் இயேசுவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் என்றே ஒரு தனி பிரிவினராக மாறிவிட்டார். அதை யூனிடேரியன் டாக்டரின் என்று சொல்லுகிறார்கள், ஜீசஸ் ஒன்லி என்று சொல்லுகிறார்கள், பிரன்ஹாமுடைய குழுவினர் என்று சொல்லுகிறார்கள், பல பெயர்களிலே இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் எடுத்தால் செல்லாது, இயேசுவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று. இது அறியாமையினாலே நடக்கிற ஒரு காரியம். இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லப்பட்டிருப்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உள்ள ஞான ஸ்நானம். இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லப்பட்டிருப்பது யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம் அல்ல என்பதற்கான வித்தியாசம். இப்போ இன்னொரு முக்கியமான சத்தியத்தையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதை பற்றி தெளிவு இருக்க வேண்டும். என்னவென்றால், பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் எல்லாம் என்ன ஞான ஸ்நானம் பெற்றிருந்தார்கள்? பைபிள் எங்க இருக்கு சொல்லுங்களேன். ஆமா ஆமா, பவுல் ஞான ஸ்நானம் பெற்றவர் தான். மற்ற சீஷர்கள் மத்தேயு, மார்க்கு, யோவானின் ஞான ஸ்நானம் தான். இப்ப அவங்க திருப்பி ஞான ஸ்நானம் எடுக்கணுமா? இயேசுவின் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ரெக்கார்டு இல்லை. தேவை இருந்திருந்தால் கண்டிப்பாக எடுத்திருப்பார்கள். எடுத்திருந்தால் ரெக்கார்டு இருக்கும். ரைட்? ஆகவே ஞான ஸ்நானம் என்பது ஒரு ஒரு மைல்கல். அந்த மைல்கல்லையே பிடித்து வைத்து தெய்வம் போல அதுக்கே வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அது கடந்து போக வேண்டிய ஒன்று. அவர்கள் யோவான் ஸ்நானத்தை பெற்றவர்கள். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்பட்ட பிறகு உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்திலே என்று அறியப்படுகிற, இயேசுவை சொன்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியவர்கள். அதை திரியேகம் என்று அங்கே கொண்டு வந்து அதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த திரியேக கொள்கையை நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஏனென்றால் இந்த புதிய ஏற்பாட்டின் விசுவாசம், பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் ஏகோவாவை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் டிரான்சிஷன் இன்டு நியூ டெஸ்டமெண்ட் அங்கே நடந்தது என்ன? கிறிஸ்து வந்து விட்டார், மேசியா வந்து விட்டார். யூதர்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், மேசியாவாக, கிறிஸ்துவாக, கர்த்தராக. ஆக அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களுக்கு இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆக பழைய ஏற்பாட்டிலே பிதா மட்டும்தான் இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே பிதாவோடு கூட குமாரனும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். சடங்குகள் என்ற முறையிலே பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் எல்லாம் மோசைக்குள்ளே ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் எல்லாம் யோவானின் ஸ்நானத்தை பெற்றவர்கள். சோ இந்த
18ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அவனை பற்றி என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டவர், யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவர். அதாவது அவர் இந்த ஆவியானவருக்குள்ளே பெறப்படுகிற இயேசுவின் நாமத்தினாலான ஞானஸ்நானத்தை பற்றி கேள்விப்படவில்லை. ஏனென்றால் அது ஆரம்ப நாட்கள். இப்போதான் இந்த மாதிரி மீடியாவும் கிடையாது அன்றைக்கெல்லாம். ஆகவே இப்போதுதான் புதிதாக பல சத்தியங்களை அவர்கள் கேள்விப்பட்டு அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ஆவியில் அனல் உள்ளவன், இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் ஆவியிலே அனல் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதன் சரீரம், ஆவி, ஆத்மா, இந்த மூன்று மானவன். சரீர உற்சாகம் மட்டும் போதாது, ஆவியிலே உற்சாகம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியை தேவனுடைய ஆவியானவருக்கு ஊற்றி கொடுத்து விட வேண்டும். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள். ஆவியிலே உற்சாகமாக இருக்கிறது என்று சொன்னால் driven in our spirit, not physically driven, not intellectually driven. புரிகிறதா? ஆவியிலே நடத்தப்படுகிறவர்கள், ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள். தேவனுடைய ஆவியானவரும் நம்முடைய ஆவியும் இசைந்து இருக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவன். கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணுகிறவன். திட்டமாய் போதகம் பண்ண வேண்டும் என்றால் திட்டமாய் தெரிந்திருக்க வேண்டும் இல்லையா? ஏன் நம்ம தைரியமா எதுவும் பேசுறது இல்லை? நமக்கே குழப்பம். ஏதோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அது வேற எங்கேயாவது போய் நின்னுச்சுன்னா, திட்டமாய் தெரிந்திருக்க வேண்டும், திட்டமாய் போதிக்க வேண்டும். இப்படியும் சொல்றாங்க, அப்படியும் சொல்றாங்க, இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி எடுத்துக்கோங்க என்று சொல்வது போதனை அல்ல, மழுப்பல். இன்றைக்கு நிறைய காரியங்களை, வேதத்தின் ரகசியங்களை நாம் மழுப்பலிலே தான் ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு, வேதத்தை அறிகிற அறிவு இல்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று. ஆகவே நாம் வேத வசனங்களை திட்டமாக அறிந்திருக்க வேண்டும், திட்டமாய் போதகம் பண்ண வேண்டும். வேற என்ன? தைரியமாய் பேசுகிறவன். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கினான். ஆமா, தைரியமாய் பேசுகிறவன். தயங்கி தயங்கி நிறைய பேர் பாதியை ஒழுங்கி பாதியை சொல்லாம அப்படியெல்லாம் மழுப்பல் பண்ணுகிறோம் இல்லையா? அப்படி இல்லை, தைரியமாய் பேசுகிறவன். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம், நான் இன்னும் ஒரு 5 வருஷம் பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன்னா தைரியமாய் பிரசங்கம் பண்ணலாம். நீங்க ஆரம்பிக்கும் போதே அந்த தைரியம் வந்துவிட வேண்டும். எல்லாரும் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டு ஆரம்பிப்பது இல்லை. உங்களுக்கு தெரிந்ததை தைரியமாக பிரசங்கியுங்கள். அப்போ ஆண்டவர் சரியான வழியிலே உங்களை நடத்துவார். இந்த அப்பல்லோவுக்கு யாரை அனுப்பினார்? 26வது வசனம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கிலாவும் பிரிஸ்காவும் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். சரி, என்ன பார்க்கிறோம்? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. பாருங்க, நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவர் வேறு யாரோ ஒருவரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இவர் ஊழியத்திற்காக வந்தவர், இவர் மெத்த படித்தவர், தியாலஜி படித்தவர். ஆனா ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா கூடார தொழிலாளிகள், சாதாரணர்கள். ஆனால் தேவனுடைய காரியங்களை நன்றாய் அறிந்திருந்தவர்கள். பவுல் நன்றாக பயிற்றுவித்திருக்கிறார் அவர்களை. அவர்கள் உட்கார்ந்து கேட்கிறார்கள் இவர் பேசுவதை. அவன் பேசுகிறதை கேட்டார்கள். நம்ம மற்றவர்களை சீஷத்துவத்திலே நடத்த வேண்டும் என்றால், மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது பொறுமையாக அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும்.
அவர்களை பேச விட வேண்டும். விட்டா தானே கேட்கறது, பேசவே விடுறது இல்லையே, அப்புறம் எங்க அவங்க பேசுறதை கேட்கறதுக்கு வாய்ப்பு வரப்போகிறது. ஆகவே அவர்களை பேச விட்டு கேட்க வேண்டும். கேட்டுவிட்டு அவனை சேர்த்து கொண்டார்கள். நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த பாரு அடுத்த மீட்டிங்க்கு வர வேண்டாம் இல்ல, ஏன் ஒன்றும் பேச்சு சரியில்லை. இவர்கள் என்ன செய்தார்கள், அவனை சேர்த்து கொண்டார்கள். ஆல்வேஸ் add people to your group. எத்தனை பேரை நீங்க சேர்த்திருக்கிறீங்க? இப்போ கர்த்தர் உங்களுக்கு தந்த தரிசனத்துல, கர்த்தர் தந்த ஊழியத்துல ஆட்களை சேர்க்கிறவர்களாக இருக்கிறோமா? பேதுருவை ஆண்டவர் அழைத்த போது என்ன சொன்னார்? நீ மீன்களை பிடிக்கிறவனாய் இருக்கிறாய், உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன். மனுஷரை பிடிப்பதுதான் நம்முடைய ஊழியம். நான் ஊழியத்திற்கு வந்த ஆரம்ப நாட்களிலே மிஷனரி ஊழியத்திற்காக சகோதரன் பிரைட் போன்றவர்களை, அவர்களுக்கு முன்னால் இருந்த அருள்தாஸ் அண்ணன் அவர்கள் ஊட்டியிலே வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை போய் ஐஎம்காக ஊழியத்திற்காக பட்டியலிலே சேர்த்து கொண்டேன், பேர் சேர்த்து கொண்டேன். என்னிடத்தில் கேட்பார்கள், உங்களுடைய ஊழியம் என்ன என்று. ஐயா, ரொம்ப சிம்பிளா சொன்னா ஆளு பிடிக்கிற வேலை தான்யா என் ஊழியம். எஸ், எனக்கு அதுல வெட்கமோ கூச்சமோ கிடையாது. ஆண்டவருக்காக ஆட்களை ஆதாயம் பண்ணுகிற வேலை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை, ஆள் பிடிக்கிற வேலை. இதையில நமக்கு தயக்கம் இருக்கக்கூடாது, கூச்சம் இருக்கக்கூடாது. ஆகவே இவர்கள் அவனை சேர்த்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய மார்க்கத்தை அவன் திட்டமாய் அறிந்திருந்தான். இவர்கள் என்ன செய்தார்கள்? அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அப்பல்லோ மெத்த படித்தவர் தான். ஆனா இப்போ அப்பல்லோ என்ன கற்றுக்கொண்டார் என்றால், எந்த நேரத்திலும் யாரிடத்தில் இருந்தாவது புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு தியாலஜி படித்த ஒரு வல்லுனருக்கு ஒரு சாதாரண தொழிலாளி தம்பதி இன்னும் மேலான காரியங்களை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்றால். 27வது வசனம், பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். சரி, பாருங்க, இப்போ இங்க ஊழியம் செய்துவிட்டு கிரேக்க தேசத்திற்கு போகிறார், அகாயாவுக்கு போகிறார். அப்படி அகாயா என்றால் கொரிந்து பட்டணம் எல்லாம் இருக்கிற பகுதிக்கு போகிறார். எபேசுவில இருந்து விட்டு கடல் கடந்து கொரிந்துக்கு போகிறார். ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு போகிறார். அப்ப இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்க லெட்டர் கொடுக்கிறோம், நாங்க உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் என்று சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள். இவர் தேவ மனிதன், இவரை நாங்கள் நன்கு அறிவோம், இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள். நம்ம எல்லாம் சில நேரங்கள்ல நம்மளால முடிஞ்ச உதவி கூட செய்வது கிடையாது இல்லையா? எதுக்கு நாம் மாட்டிக்கணும்? ஊழியத்திலே மற்றவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் ரிஸ்க் எடுத்துத்தான் ஆக வேண்டும். இயேசு நமக்காக ரிஸ்க் எடுத்தார். பவுல் மற்றவர்களுக்காக ரிஸ்க் எடுத்தார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பற்றி பவுல் சொல்லும் போது அவர்கள் சுவிசேஷத்திற்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் என்று சொன்னார். they risked their necks என்று. அப்படி மற்றவர்களுக்காக உயிரை போனாலும் பரவாயில்லை, நான் இதை செய்தே ஆவேன் என்று ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டும். ஆக அவ்விதமாக அவர்கள் கடிதங்களை கொடுத்து அனுப்பினார்கள். 28வது வசனம், அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். சரி, 2 காரியங்களை செய்தார். என்ன? வேத வாக்கியங்களின் படி தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு வேத வாக்கியம் நன்றாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால் மேசியா வர வேண்டும் என்பதும் தெரியும். இந்த தச்சனின் மகனை போய்
எப்படி எங்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்வது என்பதுதான் அவர்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ஆனால் இந்த அப்பல்லோ வசனத்திலிருந்து அதை நிலைநாட்டினார். நீங்க தச்சனின் மகன் என்று பார்க்காதீர்கள், வசனம் சொல்லுவதை பாருங்கள். அவரை குறித்து முன் அறிவிக்கப்பட்டவை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த இயேசுதான் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் என்ன அர்த்தம்? மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இவர்தான் என்பதை அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னார். அது மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு மிகவும் உதவியாயிருந்தான். விசுவாசிகளுக்கு உதவியாயிருந்தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வசனத்திலிருந்து தெளிவுபடுத்தினான். விசுவாசிகளுக்கு உதவியாக இருந்தான். சரி, இப்ப 19வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்துல இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். சரி, எபேசுல இருந்த அப்பல்லோ இப்ப எங்க போய் விட்டார்? அகாயா நாட்டிற்கு. அகாயா நாட்டிலே தான் கொரிந்து இருக்கிறது. அதாவது ரெண்டுக்கும் நடுவுல கடல். இது ஆசியா, அது ஐரோப்பா. இந்த பக்கம் ஆசியாவின் மேற்கு கடற்கரையில இருக்கிறார். அங்கிருந்து அந்த கிரீஸ் தேசத்தின் கிழக்கு கடற்கரைக்கு போகிறார். அங்கேதான் கொரிந்து பட்டணம் இருக்கிறது. சோ அவர் அங்கே போயிருக்கிறார். 2வது வசனம், நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று பவுல் வட தேசங்களுக்கு போய்விட்டு எபேசுவுக்கு வந்தார். அவர் எபேசுவுக்கு வந்த போது என்ன கேட்கிறார்? 19:2 நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா? அதுதான் இப்ப முக்கியமான. ஏனென்றால் இந்த டிரான்சிஷன் நடந்து விட்டது. பழைய ஏற்பாட்டு காலம் அல்ல, இப்போது திருச்சபையின் காலம், பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்ட காலம். ஆகவே நீங்கள் விசுவாசிகள் ஆகியிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் இந்த திரித்துவ தேவன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். பிதா இருக்க வேண்டும், குமாரன் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? 3வது வசனம், அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்நிய பாஷையை பேசியா, அந்நிய பாஷைகளை பேசியா? அந்நிய பாஷைகளை பேசி. ரெண்டும் ஒண்ணு தானா? வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்நிய பாஷைகளை பேசுவது வேறு, தீர்க்க தரிசனம் சொல்லுவது வேறு. அந்நிய பாஷைகளை பற்றி சொல்லுகிறேன். அதற்கு முன்பு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்றால் என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனம் என்று பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசிகள் வருங்காலத்தை பற்றியும் சொன்னார்கள். தீர்க்க தரிசனம் என்பது வெறும் வருங்காலத்தை பற்றி சொல்லுவது அல்ல, வேதத்தின் மகத்துவங்களை சொல்லுவது. கர்த்தருடைய காரியங்களை சொல்லுகிறவர்கள் தீர்க்க தரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். தீர்க்க தரிசி என்றால், தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய காரியங்களை பேசினார்கள், கர்த்தருக்கு உகந்த காரியங்களை பேசினார்கள், கர்த்தருடைய சபையிலே சொல்ல வேண்டிய காரியங்களை பேசினார்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே உமக்கு நன்றி, நாங்கள் உம்மை அடிபணிகிறோம் என்றெல்லாம் சொல்வதும் தீர்க்க தரிசனங்களை பேசுவதுதான், தீர்க்க தரிசனம் சொல்லுவதுதான், கர்த்தருடைய பிரசன்னத்திலே பேசுதல். அவ்வளவுதான் அதனுடைய அர்த்தம். அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் மற்றவர்களுடைய பாஷைகளையும் பேசும் திறனை பெற்றுக் கொண்டார்கள். அன்றைக்கு அது ஒரு பெரிய தேவையாக இருந்தது.
இன்றைக்கு இந்த ஜென்சி இல்லையா, ஜென்சி என்றால் என்ன அர்த்தம்? ஜெனரேஷன். ஜெனரேஷன் என்றால் தலைமுறை. ஜி என்றால் என்ன? இல்ல இல்ல, இசட். ஜெட். ஜெட் என்கிற எழுத்தை அமெரிக்கர்கள் ஜி என்று சொல்லுவார்கள். அவ்வளவுதான் விஷயமே. ஜெனரேஷன் ஜெட். அதோட முடிஞ்சு போச்சான். அவங்க தான் கடைசி தலைமுறையா. ஆனா இப்போ அதையும் தாண்டியாச்சு. இப்போ பிறந்திருக்கிற நம்ம பேர பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்ல, அவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ஜென் ஆல்பா. புது ஆரம்பித்து விட்டதான். நம்ம எல்லாம் இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணோம்னா பால் தாமஸ் கொஞ்சம் என்று கேட்க வேண்டியது இருக்கிறது. ஆனா இந்த ஜென் ஆல்பா இருக்கிறார்களே, அவங்க நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? உங்க பேர பிள்ளைங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? ஐயோ தாத்தா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்றாங்களா? சோ அவங்க தான் ஜென் ஆல்பா. சோ இன்றைக்கு கவலை எல்லாம் எனக்கு வைஃபை கனெக்ட் பண்ணுவது எப்படி, எனக்கு ஏஐ யூஸ் பண்ணுவது எப்படி, ஆன்லைன் புக்கிங் பண்ணுவது எப்படி, அந்த மாதிரி பிரச்சனைகளிலே இருக்கிறோம். அன்றைக்கு இருந்த பிரச்சனை, என்னுடைய மொழி தமிழ், அவருடைய மொழி தெலுங்கு, இவருடைய மொழி இந்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது என்னும்போது அன்றைக்கு வைஃபை இல்லை, இன்டர்நெட் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு மற்றவர்களுடைய மொழியை புரிந்து கொள்ளவும் மற்றவர்களுடைய மொழியிலே மொழி பெயர்க்கவும் வேண்டிய விசேஷித்த ஞானத்தை ஆவியானவர் மூலமாக கொடுத்தார். அதுதான் அன்றைக்கு நடந்தது. அது அன்றைக்கு தேவைப்பட்டது. கொரிந்து மாதிரி ஒரு பட்டணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கேதானே இந்த பிரச்சனை நிறைய இருந்தது. அது ஒரு துறைமுக பட்டணம். இன்றைக்கு வட இந்தியாக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஏன் நீங்கள் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும்? அப்போதான் உங்க வாட்ச்மேனோட நீங்க பேச முடியும். ஏன் வாட்ச்மேன் நான் என்கிட்ட சம்பளம் வாங்குறானே, அவன் என்னோட பேசுவதற்கு என்னுடைய மொழியை கற்றுக்கொள்ளலாமே. அது அரசியல். ஓகே. ஆனால் அன்றைக்கு அந்த பிரச்சனை இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு வைஃபை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை. அன்றைக்கு இருந்த பெரிய பிரச்சனை அது. ஆகவே ஆண்டவர் அதற்கு ஒரு போக்கு வழியை ஏற்படுத்தினார். அவர் சொன்னார், ஆவியானவரின் பலத்தினாலே மற்றவர்களுடைய மொழியை பேசும் வரத்தை கொடுப்பேன் உங்களுக்கு. அதாவது நான் தமிழ்ல பேசினாலே அவருக்கு தெலுங்குல கேட்கும். இல்லை என்றால் நானே தெலுங்குல பேசுகிற வரமும் அவரால் கொடுக்க முடியும். இது அந்நிய பாஷையை பேசுவதற்கான வரம். வியாக்கியானம் என்றால் என்ன? இப்போ அவர் ஒரிசாக்காரர் வந்திருக்கிறாரு. அவர் எழுந்து நின்று சாட்சி சொல்லுகிறார். இங்க எல்லாம் தமிழ், அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்போ ஆண்டவர் இங்கே ஒருத்தருக்கு ஒரியாவிலிருந்து தமிழில எடுத்து சொல்லும் வரத்தை கொடுக்கிறார். அதற்கு பெயர் தான் வியாக்கியானம் பண்ணும் வரம். அந்நிய பாஷையில பேசப்படுவதை வியாக்கியானம் பண்ணி கொடுப்பது, அது அன்றைக்கு தேவைப்பட்டது. அதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். ஆக இந்த அந்நிய பாஷைகளின் வரத்தை கொடுத்தார். இன்றைக்கு சபையிலே அந்நிய பாஷை பேசுவது அது வேற டாபிக். ஆனால் அன்றைக்கு கொரிந்துவிலேயோ எபேசுவிலேயோ ஆதி சபைகளிலே இருந்த பிரச்சனை இதுதான். அதே போல பரிசுத்த ஆவியானவர் வந்து மேல் வீட்டறையில இறங்கின போது அவர்கள் பேசுவதை இவர்கள் விளங்கி கொண்டார்கள் என்றால் அன்றைக்கு நடந்த அற்புதமும் அதுதான். 19வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு வாங்க. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். சரி, பவுலுடைய வழக்கமான ஸ்டைல் இல்லையா? எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் எங்க போவாரு? ஜெப ஆலயங்களுக்கு தான் போவார்.
ஊழியம் என்றால் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்க வேண்டும். ஸ்ட்ராட்டஜி, அதுக்கு தமிழ் வார்த்தை என்ன? செயல் திட்டம். செயல் திட்டம் ஒரு வெற்றியின் ரகசியத்தை மையமாக கொண்ட ஒரு செயல் திட்டம். ஏதோ ஒரு முட்டாள்தனமான செயல் திட்டம் அல்ல. இப்போ பிரதர் சுதன் அண்ட் அவருடைய மனைவி இவாஞ்சலின் அவங்கள கேட்டா எப்படி நிறைய கஸ்டமர்ஸ கண்ணாடி கடைக்கு வர வைப்பது என்பதற்கு அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு செயல் திட்டம் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? அது அனுபவத்திலே வருகிறது, பயிற்சியிலே வருகிறது, திறமையிலே வருகிறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக ஒரு செயல் திறன் இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியத்தில், ஆண்டவரே இதை நான் எப்படி செய்ய போகிறேன்? நாங்கள் சென்னையிலே கெல்லிஸ்ல குடியிருந்தோம், புரசைவாக்கத்திலே குடியிருந்தோம், அண்ணா நகரிலே குடியிருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் எங்களை தள்ளிக்கொண்டே வந்து மேற்குக்கு நேராக தள்ளி கொண்டு வந்து அம்பத்தூர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டார். அங்கிருக்கும்போது ஒரு வீடு வாங்க வேண்டும், அதற்கு நிலம் வாங்க வேண்டும் என்று ஆசை. அப்போ ஒரு கிரவுண்டாவது இருந்தால் தான் கொஞ்சம் வசதியாக வாழ முடியும். அங்கெல்லாம் ஒரு கிரவுண்ட் எவ்வளவுன்னு கேட்டால் அப்போவே 50 லட்சம் என்றார்கள். அதனால தான் கொஞ்சம் தள்ளி வந்தால் 40 லட்சம், அதுக்கும் தள்ளி வந்தால் 30 லட்சம், அதுக்கும் தள்ளி வந்தால் 20, 10, 5. நாங்கள் வாங்கினது 4 லட்சம். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு தூரமா தள்ளி வந்தோம். இங்க வந்தாச்சு. வந்த உடனே பிரதிஷ்டை அன்றைக்கு வந்திருந்த என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், சசி, இனி உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க மட்டும்தான் உங்களை பார்க்க வருவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு, என்ன எப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கன் கப்பிள், மிஷனரிகளாக இருந்தவர்கள், எப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்து வீட்டை கட்டி வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்க எங்களை கெல்லிஸ்ல பார்த்துருக்குறாங்க, பிரசவாக்கத்துல பார்த்துருக்குறாங்க, இங்க எப்படி வர்றது? அப்போ நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லும்போது சொன்னேன், ஐ ஹவ் பில்ட் திஸ் ஹவுஸ் இன் தி சென்டர் ஆஃப் மை வேர்ல்ட் என்றேன். என்னுடைய உலகத்தின் மையம் இதுதான் என்றேன். அந்த அமெரிக்கன் கப்பல் அவர்கள் உலக அளவிலே இருக்கிற இவருடைய பாஸ் டாக்டர் ஹெட்லன் அவர்கள் உலக அளவிலே ஒரு ஜேர்னல் நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த ஜேர்னல்ல அடுத்த குவார்ட்டருக்குரிய ஹெட்லைனை லிவிங் அட் தி சென்டர் ஆஃப் தி வேர்ல்ட் என்று தலைப்பு போட்டு விட்டார். போட்டு ஒரு கட்டுரை அழகாக எழுதியிருந்தார். அதில் நான் குறிப்பிட்ட காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களை எங்கே கொண்டு வைக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு மையம். அதிலிருந்து நீங்கள் ஆண்டவருக்காக பயன்படுங்கள். அப்போதான் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இங்கிருந்து இமானுவல் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போவோம். கார்ல போவோம், ஸ்கூட்டர்ல போவோம், சில நேரம் பஸ்ல போவோம், சில நேரம் லேட் ஆயிருவோம். இங்கிருந்து தாண்டி போவதற்குள்ள ஒரு 40-50 சபைகளை தாண்டி தான் போவோம். லேட் ஆயிடுச்சுன்னொடனே இங்க போயிடலாமா, எப்படி போகலாமா என்றெல்லாம் சோதனைகள். சரி, ஆனால் ஆண்டவர் ஒன்றை சொன்னார், இங்க நீ வந்து விட்டாய் அல்லவா, நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் இல்லையா, இப்போ திருமங்கலத்திற்கு மேற்கே இருக்கிற என் ஜனத்திற்கு ஆசீர்வாதமாயிரு என்று சொன்னார். அதற்கு கீழ்ப்படிந்துதான் இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கு, குறிப்பாக ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக்கும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை, நீர் எங்களுக்கு கொடுத்த வசதிகள், நீர் எங்களுக்கு கொடுத்த உபசரிக்கும் அந்த கலை, அதுல ஆண்டவர் எங்களை பயிற்றுவித்திருக்கிறார். அந்நியரை உபசரிப்பதில் நாங்கள் மதுரையில் இருக்கும் போதே எல்லாரையும் வரவேற்போம். சென்னையில இருக்கும் போதும் நான் டிராவல் பண்ணி கொண்டே இருப்பேன், வீட்டிலே இருக்க மாட்டேன். மனைவியும் சின்ன பிள்ளைகளும் தான் இருப்பார்கள். ஆனால் சீனியர் ஊழியக்காரர்கள் பலர் வந்து எங்கள் வீட்டிலே தங்கி சென்றிருக்கிறார்கள். நாம் எப்போதுமே நம்முடைய வீடு
திறந்த வீடாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் வர வேண்டும், நம்முடைய ஆலோசனைகள் அவர்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படி செய்யலாமே. உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்ததை போதிக்க ஆரம்பியுங்கள். பிறகு ஆண்டவர் மடையை திறந்து விட்டு விடுவார். உங்கள் மூலம் ஜீவ நதி பாய்ந்து ஓடும் அந்த பகுதியிலே. அதைத்தான் அப்பல்லோ செய்தார், அதைத்தான் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் செய்தார்கள், அதைத்தான் பவுல் செய்தார். பவுல் என்ன செய்தார்? அவர் ஒரு பிரின்சிபிள் வைத்திருந்தார். ஆல்வேஸ் ப்ரொசீட் ஃப்ரம் தி நோன் டு தி அன்னோன். தமிழ்ல அதை இப்படி சொல்லலாம், தெரிந்தவையிலே ஆரம்பித்து தெரியாததுக்கு நேராக செல். தெரியாததை எடுத்து போட்டு அரிசியை எப்படி வேக வைக்கணும்ன்றதே தெரியாது, அதுக்குள்ள மட்டன் எல்லாம் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சா சாதம் அடிக்கிறதுக்கு கற்றுக்கொள், அப்புறம் பிரியாணி எல்லாம் வரும் இல்லையா? அது போல தெரிந்ததிலே ஆரம்பி. பவுல் எப்பவுமே அதைத்தான் செய்தார். இட்ஸ் a very important principle to learn. யூதர்களிடத்திலே தான் ஆரம்பித்தார், ஜெப ஆலயம் இருக்கிற இடத்திலே தான் ஆரம்பித்தார். அதற்கு பிறகுதான் புறஜாதிகளுக்கு சொல்ல அவர் புறப்பட்டு சென்றார். சோ இங்கே ஜெப ஆலயத்தில் 3 மாதம் ஊழியம் செய்தார். ஆனா அங்க பெரிய பிரச்சனை, எதிர்ப்பு, பெரிய எதிர்ப்பு வந்து விட்டது. அதே வேளையில பலர் சீஷர்கள் ஆனார்கள். ஜெப ஆலயத்திற்கு வருகிறவர்கள் யார்? யூதர்கள். சீஷர்கள் என்றால் யார்? விசுவாசிகள். விசுவாசிகள், இயேசுவை விசுவாசித்தவர்கள். ஆக ஜெபாலயத்திற்குள்ளேயே குயில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குயில் பறவை தெரியுமா? அதோடைய ஒரு சிறப்பு என்ன? அதுக்கு கூடு கட்ட தெரியாது. கூடு கட்ட தெரியல என்றனால முட்டை இடாம இருக்க முடியுமா? குஞ்சு பொறிக்காம இருக்க முடியுமா? இப்ப என்ன பண்றது? காக்கோட்டுக்குள்ள போய் முட்டைய இட்டு விட்டு வந்துவிடும். ஒன்றும் தெரியாத மாதிரி திருப்பி சுத்திக்கிட்டே இருக்கும். காக்காவும் நமக்கு கூட ஒரு முட்டை வந்திருக்கிறதே வெரி குட் என்று அது ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா அடை காக்கும். அடை காத்து குஞ்சு பொறித்து இதுவே அதற்கு சாப்பாடு கொடுக்கும். பார்த்துருக்கிறீங்களா காக்கா கூட்டுல குயில் குஞ்சு? பிறகு கொஞ்ச நாள் ஆன உடனே காக்கா குஞ்சு கத்துறதுக்கும் குயில் குஞ்சு கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இத இந்த காக்கா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள குயிலுக்கு ரெக்க முளைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் காக்கா கோபத்துல கொத்தி தூக்கி போட்டுரும். குயில் எப்படியாவது தப்பி பிழைச்சு போய்விடும். ஆக பவுல் காக்காய் கூட்டிற்குள்ளே போய் குயில்களை உருவாக்கி கொண்டிருந்தார். அதுதான் சீஷர்கள். 3 மாதம் அங்கே சீஷர்களை உருவாக்கினார், சீஷர்களை பிரித்து கொண்டு வந்தார். இப்போ சொன்னாரு, இனி இங்க இருந்தா நம்மளை சாகடிச்சிருவானுங்க, வெளியே போயிடலாம் என்று பிரித்து கொண்டு வந்து என்ன செய்தார்? திறனுள் என்பவனுடைய வித்தியாசாலையில் கூட்டம் போட்டார். டியூட்டோரியல் காலேஜ் என்று போட்டிருப்பார்கள். இப்ப எல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியல இல்லையா? பார்த்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் டியூட்டோரியல் காலேஜ் பார்த்திருக்கிறீங்க? SSLCல தோற்று விட்டவர்கள் எல்லாம் பியூசிக்கு காலேஜுக்கு செல்ல முடியவில்லை என்றால் டியூட்டோரியல் காலேஜுக்கு போவார்கள். அது ஒரு ஃபேன்சி. சோ அன்றைக்கு தத்துவம் மிகவும் உயர்வாக இருந்த காலம், வெல் டெவலப்ட் பிலாசபி. ஆகவே நிறைய பேர் இந்த மாதிரி சென்டர்ஸ் ஆஃப் நாலேஜ் வைத்திருந்தார்கள். நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கு தான் அறிவு பெருத்து விட்டது என்று. அன்றைக்கே இயேசுக்கு முந்தையே சாக்ரட்டிஸ் எல்லாம் வந்து விட்டார்கள் இல்லையா? அவர்களே கிரேட்டஸ்ட் பிலாசபர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஆகவே தத்துவம் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. மோசே அறிவிலே குறைந்தவரா? ஆதாம் அறிவிலே குறைந்தவரா? ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பார்த்து பேர் வைப்பா, இந்த இவைகளுக்கெல்லாம் நீ வச்சதான் பேரு.
அது zoologicalோ biologicalோ whatever you call it, what Adam named is the name. அவ்வளவுதான். இது யானை என்றால் யானை தான், பூனை என்றால் பூனை தான். யானையை போய் பூனை என்றோ பூனையை போய் யானை என்றோ ஒருத்தனாலும் மாற்ற முடியாது. அவ்வளவு அறிவுள்ளவர்களைத்தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார் இல்லையா? ஆகவே திறனும் என்பவன் ஒரு வித்யாசாலை நடத்தி கொண்டிருந்தான், ஒரு ஹால், ஒரு லெக்சர் ஹால். அதை யார் வேண்டுமென்றாலும் வாடகைக்கு எடுக்கலாம். அதை பவுல் வாடகைக்கு எடுத்துக்கொண்டார். 2 வருஷம், மொத்தம் 3 வருஷம் எபேசுவிலே தொடர்ந்து தங்கி ஊழியம் செய்தார். இதுதான் பவுல் ஒரு இடத்திலே நீண்ட காலம் தங்கி ஊழியம் செய்த ஒரு அனுபவம். 2 வருஷம் அந்த லெக்சர் ஹால்ல, டெரனஸ் என்பவருடைய அரங்கத்திலே இவர் வகுப்புகள் நடத்தினார். என்ன வகுப்புகள் நடத்தியிருப்பார்? கராத்தேவா, டேக்வாண்டோவா, எஸ். இந்த சீஷர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு நீங்க போய் எப்படி கனி கொடுக்க வேண்டும், நீங்கள் போய் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லி கொடுத்திருப்பார். அங்கே அந்த திறனுடைய வித்யாசாலையில் அனுதினமும் 2 வருஷம் யூதருக்கும் கிரேக்கருக்கும் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஆக அவிதமான ஊழியத்தை பவுல் அங்கே செய்தார். 11-12 வாசிங்க. 19, 11, 12. பவுலின் கைகளாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். எஸ். அவனுடைய சரீரத்தினது உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாக திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்கள் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா எனும் ஓர் யூதனுடைய குமார் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் இந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசியிலே கூடிய இந்த யூத கிரேக்கர் அனைவருக்கும் தெரியவந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அன்பானவர்களே, இந்த வசனம் நிறைய பேரை பயமுறுத்துகிறது. ஐயோ, நம்ம போய் யாருக்காவது பிசாசு துரத்த போனா அந்த பிசாசு பவுலையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன், நீ யார் என்று கேட்டு விட்டால் சாயம் வெளுத்து விடுமே என்று பயப்படுகிறோம். நோ நோ நோ, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் ஆஃப் காட். அவர்கள் யார்? அப்படி செய்தவர்கள் மந்திரவாதிகளாகிய யூதர். அவர்கள் விசுவாசிகள் அல்ல. நீ தேவனுடைய இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நீ ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன். ஆகவே நீ இயேசுவின் நாமத்திலே போ வெளியே என்று சொன்னால் அது வெளியே போய்விடும். உன்னை எதிர்த்து நிற்காது. சாத்தான் போய் சொல்லுவான், தேவையா? உன்னோட வண்டவாளத்தை எல்லாம் அவுத்து விட்டுருவேன், ஜாக்கிரதைன்னா கம்மாயிடும். நோ நோ நோ. ஆண்டவரிடத்திலே நீங்கள் தெளிவு பெற்றவர்களாக, ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வோடு நீங்கள் துரத்த பிசாசுகள் ஓடும். கொஞ்ச காலத்திற்கு முன்பு வரைக்கும், அதாவது 70கள் வரைக்கும் கூட பிசாசுகளை கூட்டங்களிலே துரத்துவார்கள். பிசாசு பிடித்தவர்களை கூட்டங்களுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். இப்பெல்லாம் சென்னையில பிசாசுகளே இல்லையா? எல்லாத்தையும் அவங்க துரத்திட்டு போயிட்டாங்களா? ஏன் யாரும் துரத்துறதில்லை? போதனைகள் சரியில்லை. ஒரு ரொம்ப சுயநலமான ஒரு சுவிசேஷம் சபைக்குள்ளே வந்து விட்டது. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். எனக்கு 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 நான் ஆண்டவரை நம்பினால் எனக்கு இது கிடைக்கும். ஸ்கூட்டர் ஓட்டி கொண்டிருந்த எனக்கு ஆண்டவர் ஒரு BMW கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக அவருடைய வல்லமையை நீ எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறாய்? உன்னுடையதை கொடுக்க வேண்டாம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய கருவியாக மாத்திரம் இரு,
என்னுடைய வல்லமை செயல்படும் என்று பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுக்கு இன்றைக்கும் குறைவில்லை. போதும், அங்கே எதிர்ப்பு வந்தது. எதிர்ப்பு என்றால் இந்த விக்கிரகங்களை செய்து விற்கிறவர்கள் எல்லாம் ஒரு யூனியனாக சேர்ந்து கொண்டார்கள், சேர்ந்து எதிர்க்கிறார்கள், கலவரம் பண்ணுகிறார்கள், பெரிய பிரச்சனைகள் வருகிறது. இப்பெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிற ஊழியம் என்ன? கலவரம் இல்லாமல் அப்படி அமைதியா, யாருக்கும் தெரியாம, சொல்றது வெளியே கேட்காம ஊழியம் செய்து விட்டு வர வேண்டும் என்று. நாம் கர்த்தருக்காக நின்றால் கண்டிப்பாக கலவரம் வரும். ஏனென்றால் பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். ஆகவே அவன் கொதித்து எழத்தான் செய்வான். ஆனால் நாம் பயந்து பின்வாங்கி ஓடி போகக்கூடாது. எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான். ஆகவே அதை அறிந்துதான் ஊழியத்தில் இறங்க வேண்டும். ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கிற பவுலை போன்ற சீஷர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பல்லோவை போல இருக்க வேண்டும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல இருக்க வேண்டும்.